வணக்கம் தெரிஞ்சுங்களே, நான் உங்க தேவா. இன்னைக்கு நம்ம எந்த பத்தி ரிவ்யூ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ரிலீஸ் ஆன இந்திரா. இப்படி ஒரு படம் வந்திருக்கா அப்படின்னு எல்லாரும் என் பார்த்து கேட்குறது எனக்கு கேட்குது. பட் என்னதான் இருந்தாலும் இப்படி ஒரு படம் வந்திருக்கு, அதான் உண்மை. அதுவும் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நம்ம ப்ரெஷ் ஷோ பார்த்துருக்கோம். அந்த ப்ரெஷ் ஷோன்னு சொல்ல முடியாது, செலிபிரிட்டி ஷோன்னு சொல்லலாம். ஏன்னா கேஷ் அண்ட் க்ரூ எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கே தெரியும். வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்துல வசந்த் ரவி, அதுக்கப்புறம் மெஹரின், அதுக்கப்புறம் சுனில், அதுக்கப்புறம் அனிகா, அதுக்கப்புறம் மூர்னு ஒரு ஆக்டர், இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. என்னதான் இவ்வளோ பேர் நடிச்சிருந்தாலும் இந்த படத்துல மெயினான கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வசந்த் ரவி தாங்க. அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அவர் பார்க்க கொஞ்சம் வியடா இருக்காரு அப்படி இப்படின்னு நிறைய பேர் நீங்க சொல்லலாம். பட் என்னதான் இருந்தாலும் அவர் எப்படி இருந்தாரு அப்படின்றதுனா மேட்டர் இல்லை. ஏன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் எப்பயுமே இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்ல ஒரு மாஸ்டர்னே சொல்லலாம். எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்டா இருக்கும். எதுவுமே அவர் நடிச்ச படம் மொக்கன்னு சொல்லவே முடியாது. எல்லாமே பார்க்க முடியாது, ரசிக்க முடியாதான் அமைஞ்சிருக்கு. அதை தாண்டி இந்த படமும் அதே வகையில் தான் செய்யுதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படம் ஒரு சைக்கோ த்ரில்லர் மாதிரி தான். அவர் சீரியல் கில்லர், சைக்கோ த்ரில்லர் இப்படின்னா சொல்லலாம். இது ரெண்டுமே கலந்த ஒரு ஜானரா தான் நம்மளுக்கு தெரிஞ்சது இந்த ட்ரெய்லர்ஸ் அண்ட் கிளிப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. பட் ஆனால் நிறைய பேர் அதே பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் என்னதான் இது ஒரு சீரியல் கில்லர் அப்படின்னு நம்ம நினைச்சாலும் இது டோட்டலா அந்த ஜான்ரை ஷிஃப்ட் பண்ணி அதுக்கப்புறம் ரிவெஞ்ச் டிராமாவா மாறுது செகண்ட் ஹாஃப்ல இருந்து. அது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கதையை எடுத்துட்டு செகண்ட் ஹாஃப்ல வேற படத்தை எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் இது. சின்ன பிளாட் தான், அதை எப்படி கொண்டு நாட் போட்டு முடிக்கிறாங்கன்றது தான் மேட்டரு. இதுல வசந்த் ரவி மட்டும் ஹீரோ கிடையாது. அந்த மூர்னு சொன்னா அவரும் ஹீரோ தான். அந்த கதைப்படி பார்த்தா ஆக்சுவலா 2 பேருமே வில்லன், 2 பேருமே ஹீரோன்னு சொல்லலாம். ஏன்னா யார் இதுல ஒரு ஹீரோ, அதாவது ப்ரோட்டகனிஸ்ட்னே தெரில. ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்டோரினே சொல்லலாம். இந்த படத்துல லேக்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம், அதாவது மிட் பாயிண்ட்ல நம்மளுக்கு அந்த ஒரு சாங் ஒன்று வரும் இன்னொரு கப்பலோட. பட் ஆனால் அது படத்துக்கு தேவைப்படுது, படத்தோட கதைக்கு ஒட்டி போறதுனால அது பெருசா இதுவா இல்லை. பட் ஆனால் அந்த போர்ஷன்ஸ்ல கொஞ்சம் படத்தை ஸ்லோ டவுன் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் ஒரு ½ hour படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படம் 2 hour 8 நிமிஷம் தான். கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப சின்ன படம், ஒரு நார்மலான டைமிங் தான். ஒரு எப்படி சொல்றது, நீங்க டக்குன்னு போயிட்டு பார்த்துட்டு வந்தல படத்தை, ஒரு நல்ல த்ரில்லர் பார்த்த ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும் தான் நான் நம்புறேன். அதை தாண்டி இந்த படத்தை இந்த மூருன்னு நடிச்சவர் நான் மீட் பண்ணி பேசினேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க ப்ரோ. அவர் டெபியூ ஃபிலிம்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பா டெபியூ ஃபிலிம் தான் சொன்னாரு. 2-3 த்ரில்லர்ல தான் நடிச்சிருக்காருன்னு சொன்னாரு. ஸோ அவருக்கு பெரிய கங்க்ராட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வசந்த் ரவியை மீட் பண்ணோம், அவர்கிட்ட பேசினேன் கொஞ்ச நேரம். ஸோ அந்த கிளிப்ஸ், அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் போட்டேன். அப்புறம் நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் வந்திருந்தாங்க. ஹார்ட் பீட்ல நடிக்கிறவங்க ராக்கி, அப்புறம் கெமி, அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த படம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எப்படி சொல்றது, எந்த ஒரு ப்ரொமோஷன்ஸுமே இல்லாமல் வந்தனால இந்த படம் பெருசா இதுவாகுன்னு சொல்லலாம். ப்ரொமோஷன்ஸ்னா நம்ம ரோட் சைடில் நிறைய போஸ்டர்ஸ், அது இது பேனர்ஸ் அதெல்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் சோஷியல் மீடியாவில் ப்ரொமோஷன் பண்ணா கண்டிப்பாக ஒரு படம் இப்போ நிலைத்து நிற்காதுன்னு சொல்லணும். ஏன்னா கூலிக்கு அப்புறம் வேற இந்த படம் வந்தது. ஸோ எல்லாருமே கேட்டிருப்பாங்க அவர்கிட்டயே, அவரே சொல்லியிருந்தாரு கூலிக்கு அப்புறம் தான் வருது, ஸோ அதனால எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ இந்திரா இந்த படத்துக்கு ஓவராலாக நம்ம சேர்ந்து கொடுக்குற ரேட்டிங் 100க்கு 85. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தேவஸ்ரீக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை அமுக்க மறந்துடாதீங்க.